ரஜினிகாந்த் 50 வருட பாராட்டு விழாவில் கெத்தாக விஜய் அஜித் என்ட்ரி. இந்திய திரையுலகின் சூப்பர் ஸ்டாராக கடந்த 50 ஆண்டுகளாக ரஜினிகாந்த் பாக்ஸ் ஆபீஸில் பட்டை கிளப்பி வருகிறார். இடையில் அவர் சில ஆண்டுகள் இடைவெளி எடுத்துக்கொண்டாலும் அவர் இடத்தை யாராலும் நிரப்ப முடியவில்லை. கடந்த சில வருடங்களாக சொல்லிக் கொள்ளும்படியான வசூலை அவரது படங்கள் கொடுக்கவில்லை என விமர்சனங்கள் வந்தது. அதற்கெல்லாம் பதிலடியாக ஜெயிலர் 700 கோடியை தொட்டு ஆச்சரியப்படுத்தியது. இப்பொழுது அடுத்த தலைமுறை நடிகர்களான விஜய் மற்றும் அஜித் ஆகியோர் அவருக்கு கடுமையான போட்டியை கொடுத்துக் கொண்டிருக்கின்றனர். இவரது படங்களின் வசூலை தொட முடியாமல் பல நடிகர்கள் தவித்து வருகின்றனர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் சினிமா வாழ்க்கை 1975 ஆண்டு ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆன அபூர்வ ராகங்கள் என்ற திரைப்படத்தின் மூலம் தொடங்கியது. இந்த படத்தில் கமல்ஹாசனுடன் ரஜினிகாந்த் சிறிய வேடத்தில் தான் நடித்திருந்தார். அதன் பின்னர் தொடர்ந்து பாலச்சந்தர் இயக்கத்தில் நடித்து தனது திறமையை வளர்த்து இந்திய சினிமாவின் அடையாளமாக இருந்து வருகிறார். இந்நிலையில் இந்த ஆண்டு அவருக்கு சினிமாவில் பொன்விழா ஆண்டு. அவர் சினிமாவிற்கு என்ட்ரி கொடுத்த 50 வருடங்கள் முடிவடைய உள்ளது. இதனை அடுத்து அவருக்கு பாராட்டு விழா நடக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. இதற்காக முதலில் தயாரிப்பாளர் தானு முயற்சி செய்தார். பின்னர் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் இது சம்பந்தமாக ரஜினிகாந்தை அணுகியுள்ளது. நடிகர் சங்கமும் இதற்கான முயற்சிகளை எடுத்து வருகின்றனர். இந்த விழாவை பிரம்மாண்டமாக நடத்தவும் தமிழ் சினிமாவின் டாப் ஹீரோக்கள் எல்லோரையுமே கலந்து கொள்ள வைக்கவும் முயற்சி எடுத்து வருகிறார்களாம். இதனால் அஜித் விஜய் ஒன்றாக இதில் கலந்து கொள்ள வாய்ப்புள்ளது. பல வருடங்களுக்கு பிறகு ரஜினிகாந்துடன் அஜித் விஜய் பார்க்க ரசிகர்கள் ஆர்வமாக காத்திருக்கின்றனர்.